عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله وصحبه الكرام أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله مولانا. وقال نبينا صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. புகழனைக்கும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தார்கள். அவருடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளிலேயே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள், தாபீகள், தபாத்தாபீகள், நல்லவர்கள் அவர்கள் அனைவரும் மீது உரித்தார்கள். அன்புமிக்க பெரியவர்கள், சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், கடந்த பல ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 17ஆம் தேதியை சர்வதேச நீதி தினமாக அனுசரிக்கப்படுகிற ஒரு வழக்கம் இருந்து வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினம் சர்வதேச அளவில் கொண்டாடப்படுகிறார். ஜூலை மாதம் 17ஆம் தேதி சர்வதேச நீதி தினம் என்று கொண்டாடுகிற ஒரு வழக்கம் பல ஆண்டுகளாக இருந்து வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினம் அனுசரிக்கப்படுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், மக்கள் மத்தியிலே சட்டம் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், சமூகங்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு சட்டம் சார்ந்த நிலையில் நின்று நீதி வழங்க வேண்டும் என்ற கருத்தியலை உறுதிப்படுத்துவதற்காக இந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச அளவில் கொண்டாடப்பட்டு வருகிறார். நம்முடைய வாழ்வியல் கொள்கையாக நாம் ஏற்றிருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் நீதி, நேர்மை உள்ளிட்ட இந்த அம்சங்களுக்கு கூடுதலான முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற பிரச்சனைகள், பிளவுகள் எதுவாக இருந்தாலும் சட்டத்தின் துணை கொண்டு அது விசாரிக்கப்பட வேண்டும். சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும். சட்ட ரீதியில் நீதி வழங்க வேண்டும் என்பதில் இஸ்லாம் எந்த விதமான பாரபட்சமும் காட்டுவதை அனுமதிக்கவில்லை என்பதை நாம் பொதுவாக அறிந்திருக்கிறோம். எந்த அளவிற்கு என்றால், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த கொள்கையின்பால் மனித இதயங்கள் ஈர்க்கப்படுவதற்கு பல நேரங்களில் இஸ்லாம் போதிக்கின்ற நீதி பரிபாலனம் என்ற அந்த தன்மை ஒரு காரணமாக இருந்திருக்கிறது என்பதை வரலாற்றினுடைய பல்வேறு தகவல்களின் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரே ஒரு செய்தியை மட்டும் நினைவுபடுத்துகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் யமன் நாட்டு மக்களை இஸ்லாத்தின்பால் அழைப்பதற்காக, அழைப்பு பணி செய்வதற்காக அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஒரு குழுவை அனுப்பி வைக்கிறார்கள். இது பெருமானாருடைய வஃபாத்திற்கு ஒரு 5 அல்லது 6 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு நிகழ்வு. நபி அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள். யமன் நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுவதற்காக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையின் கீழ் ஒரு அணியை அங்கே அனுப்பி வைக்கிறார்கள். அந்த மக்கள் இஸ்லாத்தின்பால் அழைக்கப்படுவதற்கான வேலைகளை இந்த அணியினர் செய்து வருகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்த தகவல்களை, இஸ்லாம் சொல்லுகிற அறப்போதனைகளை அந்த மண்ணிலே இவர்கள் பிரச்சாரமாக செய்து இஸ்லாத்தின்பால் அழைப்பு எடுத்துக் கொண்டிருக்கிற போது பல நூற்றுக்கணக்கான மனித இதயங்கள் இந்த மார்க்கத்தின் அளவில் ஈர்க்கப்படுகிற, இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த மார்க்கம் தானே,
யமன் நாட்டு மக்களுக்கு அதற்கு முன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அறிமுகம் இல்லாத நிலையில் இந்த கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்ட மனித இதயங்கள், பல நூற்றுக்கணக்கான மனித இதயங்கள் இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். அப்படி இணைத்துக் கொண்ட நபர்களில் ஒருவர் ஹஜ்ரத் ஷுரைஹ் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபர். இவர் யார் என்றால் யமனை பூர்வீகமாக கொண்டவர். மதீனாவிற்கு அவர் அதற்கு முன்பு வந்ததில்லை, பெருமானாரை அதற்கு முன்பு அவர் பார்த்ததில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த அழைப்புப்படியினால் கவரப்பட்ட நிலையில் அவர் தன்னை முஸ்லீமாக மாற்றிக் கொள்கிறார். ஷுரைஹ் பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர் இஸ்லாத்தை ஏற்றுவதற்கு பிறகு ஒரு 5 ஆண்டுகள் கழித்துதான் பெருமானார் மரணிக்கிறார்கள் என்றிருந்தாலும் கூட நபி அவர்களை நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கப் பெறவில்லை. அவர் யமன் நாட்டிலே இருக்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், மதீனாவிற்கு வர வேண்டும், மதீனாவிலிருந்து பெருமானாரை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வமும் முயற்சியும் இருந்தாலும் கூட அதற்கான வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்காததின் காரணமாக நபி அவர்கள் மரணிக்கின்ற வரை அவர் மதீனாவிற்கு வராத நிலையிலேயே கடந்து விடுகிறார். அந்த அடிப்படையில் தான் இவரை குறித்து வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஷுரைஹ் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபி என்று அழைக்க முடியாது. ஏனென்றால் சஹாபி என்று அழைப்பதற்கு என்ன ஒரு இலக்கணம் வைத்திருக்கிறார்கள் என்றால், பெருமானாருடைய காலத்தில் அவர் ஈமான் கொண்ட நிலையில் வாழ்ந்திருக்க வேண்டும், அதோடு நபி அவர்களை ஒரு முறையாக அவர் நேரடியாக பார்த்திருக்க வேண்டும். இவர்களுக்குத்தான் சஹாபி என்று இஸ்லாமிய வரலாற்றில் அழைக்கப்படுகிறது. நபி அவர்களை பார்க்காமல் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்து அவர்கள் சஹாபாக்களோடு தொடர்புடையவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு தாபியீன்கள் என்று அழைக்கின்ற வழக்கம் வரலாற்றிலே இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த ஷுரைஹ் பின் ஹாரிஸ் என்பவர் பின்னாளில் மிகப்பெரிய நீதிபதிகளில் ஒருவராக அறியப்படுகிற இந்த ஷுரைஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன் நாட்டில் இருக்கிற போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பெருமானாருடைய வஃபாத்திற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் நபி அவர்களை ஒரு முறை கூட அவர் சந்திக்காததினால் தாபியீன்களில் ஒருவர் என்று வரலாற்றிலே அவர் அறியப்படுகிறார். இருந்தாலும் சஹாபாக்களுடைய அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர். இவர் இஸ்லாத்தை ஏற்ற சம்பவங்கள் வரலாற்று நூல்களிலே ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன் நாட்டு மக்களிடத்திலே இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுகிற போது இந்த ஷுரைஹ் வந்து சில கேள்விகளை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கிறார். அப்பொழுதுதான் இஸ்லாம் அவருக்கு அறிமுகமாகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்த சில கேள்விகளை அவர் கேட்கிறார். அவர் ஏற்கனவே அவர் வாழ்ந்த பகுதியிலே தேர்ச்சி பெற்ற ஒரு அறிஞராக அறியப்பட்டிருந்த நிலையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அவர் கேட்ட முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? நிமாரா யஅமுரு தீனுக யா அலி, அலியே நீங்கள் ஏற்றிருக்கிற இந்த மார்க்கம் மனிதர்கள் சம்பந்தப்பட்ட சமூகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரதானமாக எதை ஏவுகிறது என்று அவர் கேட்கிறார். சமூகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஏற்றிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் பிரதானமாக எதை ஏவுகிறது என்று கேட்கும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்துன் நஹ்லிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய 90வது இறைவசனமாக இருக்கக்கூடிய வசனத்தை அவருக்கு ஓடி காட்டுகிறார்கள். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி என்று தொடங்குகிற அந்த வசனத்தை ஓடி காட்டுகிறார்கள். அவர் அரபி மொழி தெரிந்தவர் தான். சூரத்துன் நஹ்லுடைய அந்த 90வது வசனத்தை ஓடி காட்டுகிறார்கள். ஒவ்வொரு ஜும்மாவுடைய குத்துபாவிலேயும் இந்த வசனம் ஓதப்படும். இந்த வசனம் என்ன கருத்தை சொல்லுகிறது என்றால், அல்லாஹ் உங்களுக்கு முதலாவதாக என்ன கட்டளை இடுகிறார் தெரியுமா? சமூகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நீளமாக நடந்து கொள்ள வேண்டும். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், அத்ல் என்றால் நீளம், நீங்கள் நீளமாக நடந்து கொள்ள வேண்டும். வல் இஹ்சான், பிற மக்களுக்கு உபகாரம் செய்து வாழுகிற வாழ்க்கை முறையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். வைத்தாய் குர்பா, நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுத்து வாழுகிற வழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஏவுகிற பிரதானமான 3 விஷயங்கள் அந்த வசனத்திலே அல்லாஹ் பதிவு செய்து காட்டுகிறான். அதை ஓடி காட்டினார்கள். உறவினர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும், மனிதர்களுக்கு உபகாரம் செய்து வாழ வேண்டும், சமூகம் சார்ந்த விஷயங்களிலே நீளமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ஏவுகிறான் என்று சொன்னதிலிருந்து இந்த மார்க்கம்
பிரதானமாக ஏவுகிற விஷயங்களில் ஒன்று நீளமாக நடந்து கொள்வது என்ற கருத்துப்பட அந்த வசனத்தை முதலாவதாக ஓதி காட்டுகிறார்கள். சொலையில் கேட்டார், உங்களுடைய மார்க்கம் பிரதானமாக எதை ஏவுகிறது? அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பதில் எப்படி இருந்தது? நீங்கள் நீளமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த மார்க்கம் ஏவுகிறது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற எந்த சூழலிலும் நீங்கள் நீளமாக நடந்து கொள்ள வேண்டும், நீளத்தில் நீங்கள் பிசகிவிடக் கூடாது என்ற கருத்துப்பட உள்ள அந்த வசனத்தை ஓடி காட்டியவுடன் அவருடைய உள்ளத்தில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி அந்த முகத்தில் வெளிப்படுகிறது. ரொம்ப சந்தோஷத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த மார்க்கம் நீளமாக நடந்து கொள்வதற்கு பிரதானமான முக்கியத்துவத்தை கொடுக்கிறதா என்று அவர் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்து பார்க்கிறோம். அவர் இயற்கையாகவே நீதி மற்றும் நேர்மையின் மீது அதிகமான ஈடுபாடு கொண்டவராகவும் தேடல் மிக்கவராகவும் அவர் இருக்கிறார். இந்த சமுதாயம் நீளமான சமுதாயமாக இருக்க வேண்டும், யாராவது இருந்தாலும் நீதிக்கு புறம்பாக நடக்கக்கூடாது என்ற அந்த கருத்தியலில் இயல்பாகவே ஈர்ப்பு தன்மை கொண்டவராக இருந்த அவருக்கு இந்த வசனம் அவருடைய உள்ளத்தில் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மார்க்கம் நீதியை பிரதானமாக ஏவுகிறது. அதற்கடுத்து அவர் இரண்டாவதாக அவர் கேள்வி கேட்டார், லிமாதா எதுவோ நீனுக்கு அல்லன், அலியே உங்களுடைய மார்க்கம் எதை கொண்டு மக்களை அழைக்கிறது என்று அவர் கேட்டார். முதலாவதாக எதை ஏவுகிறது என்று கேட்டார். இரண்டாவதாக சுரைகிறது என்று கேட்ட கேள்வி, எதை கொண்டு இந்த மக்களை இந்த மார்க்கம் அழைக்கிறது என்று சொன்னவுடன் அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தில் அவருடைய உள்ளத்தின் தன்மையை புரிந்து கொண்டு அவருடைய இயல்பையும் ஆர்வத்தையும் புரிந்து கொண்டு இரண்டாவதாக அவர்கள் ஓடி காட்டிய வசனம் சூரத்துல் நிசாவிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனம். அந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், எந்த சூழலிலும் நீங்கள் நீதிக்கு புறம்பாக நடக்காதீர்கள். அதுவும் அதே கருத்துதான். சூரத்துல் நிசாவிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இன்னல்லாஹு யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அமானிதங்களை முறையாக பாதுகாக்குமாறு கட்டளையிடுகிறான். வைரா ஹக்கம்தும் பைனன் நாஸி அன் தஹ்குமு பில் அத்லி, மக்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டிய சூழல் வந்தால் நீதத்தோடு தீர்ப்பளியுங்கள். அந்த மார்க்கம் எதை நோக்கி அழைக்கிறது என்றால் நீதத்தை நோக்கி மக்களை அழைக்கிறது, நீதத்தை குறித்து ஏவுகிறது, நீதியாக நடங்கள் என்பதை குறித்து ஏவுகிற அந்த மார்க்கம் நீதியை நோக்கிதான் அழைக்கிறது என்ற கருத்துப்பட வைரா ஹக்கம்தும் அன் தஹ்குமு பைனன் நாஸி, நீங்கள் தீர்ப்பளித்தால் மக்களுக்கு மத்தியிலே நீதமாக தீர்ப்பளியுங்கள் என்று மக்களை அழைக்கிறது என்ற கருத்துப்பட அந்த இரண்டாவது வசனத்தை ஓடி காட்டியவுடன் அவர் மூன்றாவதாக கேட்டார், இலாமா எதுவோ நீனுக்க, உங்களுடைய மார்க்கம் எதை நோக்கி மக்களை அழைக்கிறது? எதை நோக்கி மக்களை அழைக்கிறது? எதை கொண்டு அழைக்கிறது என்ற எதை நோக்கி இந்த மக்களை அழைக்கிறது என்று கேட்டவுடன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வானம் பயின்ற ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருக்குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இன்னொரு வசனத்தை ஓதி காட்டினார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கஃபாமீன லில்லாஹி ஷுஹதாஅ பில் கிஸ்தி, நீங்கள் அல்லாஹ்விற்காக இந்த மார்க்கத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருங்கள், நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருங்கள். எந்த சூழலிலும் வலா எதிரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதீலு, ஒரு சமூகத்தின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற வெறுப்புணர்வு நீதியிலிருந்து உங்களை தடப்புரள செய்துவிட வேண்டாம். யாராக இருந்தாலும் சரி, அவன் விரோதியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் ஒரு வழக்கு என்று வந்துவிட்டால் உங்களுக்கு முன்னால் வந்து முடிவு கேட்டார் என்று சொன்னால் இவன் நம்முடைய பார்ட்டியா, அவன் எதிரியா, துரோகியா என்பதையெல்லாம் நீங்கள் பார்க்காதீர்கள், நீதியோடு நடந்து கொள்ளுங்கள். ஒரு சமூகத்தின் மீது கொண்ட வெறுப்புணர்வு நீதியிலிருந்து கடம்புரளுகிற நிலையை உங்களுக்கு தந்துவிட வேண்டாம் என்று அவர் மூன்றாவது அந்த கேள்விக்கு அந்த வசனத்தை பதிலாக சொன்னவுடன் அவர் நான்காவதாக கேட்கிறார், உங்களுடைய இறை தூதர் என்று சொல்லப்படுகிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்கள், நீதத்தை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று கேட்கும்போது அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பிரபலமான நபிமொழி நான் எல்லோருக்கும் தெரியும், நாளை மறுமை நாளிலே நிழலே இல்லாத அந்த நாளிலே அரசுடைய நிழலின் கீழ் 7 வகையான மனிதர்களுக்கு பிரத்யோகமான நிழல் வழங்கப்படும். அதில்
அதில் முதல் நபர் யார் என்றால் இமாமுன் ஆதிலும், நீதியாக நடந்து கொண்ட தலைவர் என்று பெருமானார் சொன்னார்கள் அல்லவா. அந்த ஹதீஸை அந்த இடத்திலே அவர் சொல்லி காட்டுகிறார். பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய பிரத்யோகமான அந்த நிழலை பெறக்கூடிய தகுதி பெற்ற நபர்களில் நீதிமான்கள் இருப்பார்கள், நீதியாக செயல்பட்ட தலைவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னவுடன் இந்த ஒற்றை காரணத்திற்காக அவர் சொல்லுகிறார், இந்த மார்க்கம் நீதியை போதிக்கின்ற மார்க்கமாக இருக்கிறது என்ற காரணத்தினால் நான் என்னை இஸ்லாத்தில் இணைத்துக் கொள்கிறேன். அவர் நீதி நேர்மையின்பால் ஏற்கனவே கேட்டமுள்ளவராக இருந்ததினால் இந்த கருத்துக்களினால் கவரப்பட்ட அந்த சுரைகள் ரலியல்லாஹு அன்ஹு இது நீதிமிக்க மார்க்கமாக இருப்பதனால் நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முன்னிலையில் வைத்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் பெருமானாரை சந்திக்கின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. நபியினுடைய மரணத்திற்கெல்லாம் பிறகுதான் அவர் மதீனாவிற்கு வருகிறார். மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு அந்த சுரைக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த அறிவுத்திறனையும் நீதி செலுத்துகின்ற அந்த தன்மையின் மீது உள்ள ஆர்வத்தின் காரணமாக உயர்தரமான நீதிபதி என்ற பொறுப்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த சுரைக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நீதிபதி என்று ஒரு தனி பொறுப்பு கிடையாது. அந்தந்த பேர பிரச்சனைகளுக்கு அந்தந்த தீர்ப்புகளை சொல்லி அந்த சட்டங்களை சமாளிப்பார்கள், கடந்து செல்வார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு நிர்வாக ரீதியான பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்ட நிலையில் நீதித்துறைக்கென தனியான அந்த செலவினங்கள் ஒதுக்கப்பட்டு அந்த நீதித்துறைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தகுதி வாய்ந்த நீதிபதிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் அந்தந்த பொறுப்புகளிலே அமர்த்தப்படுகிற போது இந்த சுரைக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக கூஃபா எனும் பகுதியினுடைய பிரபலமான நீதிபதியாக அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். நீதித்துறையினுடைய முக்கியமான தலைவராக இந்த சுரை அதற்கு பிறகு வளர்ச்சி அடைகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்திலே திறம்பட செயல்பட்டு அதற்கு பிறகு அந்த துறையிலே எவ்வளவு காலம் அவர் நீடித்தார் என்றால் கிட்டத்தட்ட 60 வருட காலங்கள் தொடர்ந்து அவர் இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய நீதிபதியாக செயல்பட்டிருக்கிறார். சுரைக் என்ற அந்த தனி ஒரு நபர் இஸ்லாமிய நீதிபதிகளுடைய பட்டியலை எடுத்து பார்த்தால் அவருடைய பணி மகத்தானது. 60 ஆண்டு காலம் தொடராக நீதித்துறையிலே அவர் பணியாற்றி இருக்கிறார். அவர் வஃபாத் ஆகிற போது அவருக்கு வயது 108 என்பதாக வரலாற்றிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறார். 108 வயது வரை வாழ்ந்த அந்த சுரைக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி காலகட்டம் வரை ஒரு வருட காலம்தான் அவர் அந்த பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார். அது நீங்களாக 107 வயது வரை நீதித்துறையினுடைய அசைக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யமாக அதற்கு சுரைக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் சம்பந்தப்பட்ட பல வழக்குகளில் அவர்கள் நடந்து கொண்ட நிகழ்வுகள் எல்லாம் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற, வரலாற்றிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற. ஒரு தடவை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சிக்கு பின்னால் கடைசியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி வரும்போது ஒரு சந்தர்ப்பத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு பெண்மணி வருகிறார். அந்த பெண்மணி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லுகிறார், தன்னுடைய கணவரை குறித்த ஒரு தகவலை, ஒரு முறையீட்டை கொஞ்சம் நளினமான விதத்தில் அந்த பெண்மணி சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் என்றால், அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னுடைய கணவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார், பகல் முழுவதும் அவர் நோன்பு வைக்கிறார், இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய தன்மையில் உள்ள நல்ல மனிதராக இருக்கிறார். என்னுடைய கணவரை போன்ற ஒரு நபரை இந்த உலகத்தில் நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அவர் ரொம்ப வணக்கசாலியாக, இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடியவராக, பகலெல்லாம் நோன்பு நோக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னவுடன் அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் உனக்கு அருள் புரிவானாக, உன் கணவன் மீது நீ எவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறாய், நல்ல பெண்கள் இப்படித்தான் நல்ல கணவன்களை குறித்து பாராட்டுவார்கள் என்று சொல்லிவிட்டு உனக்கும் உன்னுடைய கணவனுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று துஆ செய்து அந்த பெண்மணியை அனுப்பி வைத்து விடுகிறார். அந்த பெண்மணியும் வெட்கப்பட்டவர்களாக அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அந்த இடத்தை காலி செய்து சென்று விடுகிறார். இப்பொழுது அமீருல் முஃமினீன் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி தலைவர்,
பக்கத்திலே சுரைகிறது எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க நீதித்துறையினுடைய நீதிபதி. அவர்கள் சொன்னார்கள், அமீர் முஃமினீன் அவர்களே, அந்த பெண்மணியை பாராட்டி நீங்க அனுப்பிவிட்டீர்கள். ஆனால் அந்த பெண்மணி என்ன நோக்கத்திற்காக வந்தால், என்ன தன்னுடைய கணவனை குறித்த முறையீடு செய்தார் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் அந்த பெண்மணியை பாராட்டி அனுப்பிவிட்டீர்களே என்று சொன்னவுடன் அலி ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்கிறீர்கள்? கணவனை குறித்த முறையீடு செய்ய வந்தாரா? பாராட்டு விதமாகத்தானே பேசினார் என்று கேட்கும் போது அதற்கு சுரைஹ் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஒரு நீதிபதிக்கு, நீதித்துறையில் இருப்பவருக்கு முன்னால் இருப்பவர் என்ன நோக்கத்திற்கு வருகிறார், என்ன பேசினால் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த சமயோஜித அறிவு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சுரைஹ் ரலியல்லாஹு சொன்னார்கள், அந்த பெண் தன்னுடைய கணவரை குறித்து புகார் சொல்லுவதற்கு வந்திருக்கிறார். பாராட்டுவதற்காக வரவில்லை, புகார் சொல்லுவதற்காக வந்திருக்கிறார். என்ன புகார் சொல்லுவதற்காக வந்திருக்கிறார்? அந்த பெண்மணி என்ன சொல்ல வருகிறார் என்றால், என் கணவர் என்னுடைய தாம்பத்திய உறவுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, எங்களுக்கு மத்தியிலான அந்த குடும்ப உறவிற்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்காதவராக இருக்கிறார், எந்த விதமான ஆசையும் உணர்வுகளும் இல்லாதவராக இருக்கிறார், என் இளமை உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க தெரியாதவராக இருக்கிறார் என்பதைத்தான் அந்த பெண்மணி இப்படிப்பட்ட வார்த்தையால் சொன்னார். இரவெல்லாம் அவர் நின்று வணங்கிக் கொண்டே இருக்கிறார் என்றால் அவர் மனைவியின் பக்கம் கவனம் திரும்புவதே இல்லை என்பதை அவர் வேறு பாசையில் அவர் சொல்ல வந்திருக்கிறார். ஆனால் நீங்களும் அந்த பெண்மணியை பாராட்டி இப்படி அழைத்துவிட்டீர்கள் என்று சொன்னவுடன் அலி ரலியல்லாஹு அவர்கள் இரண்டாவதாக அந்த பெண்மணியை அழைத்து வர சொல்லி கேட்கிறார்கள், உன் கணவரை குறித்த புகார் அளிப்பதற்காக இங்கு வந்தாய் என்று கேட்கும் போது அந்த பெண்மணி சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், ஆமாம் அமீருல் முஃமினீன் அவர்களே, என் கணவரை குறித்த குறையை சொல்லுவதற்காகத்தான் நான் வந்தேன், நீங்கள் அவரை பாராட்டுவதற்காக வந்ததாக நினைத்து விட்டீர்கள், என் ஆதங்கத்தை கொட்டி தீர்ப்பதற்காக வந்தேன் என்று சொன்னவுடன் தான் நிலைமை புரிகிறது. அவர் சொல்கிறார், அந்த பெண்மணி, நான் இளம் பெண்மணியாக இருக்கிறேன், வயசு குறைவு, எனக்கு பல ஆசைகள் இருக்கிறது, இல்லற வாழ்க்கையிலே ஈடுபாடு இருக்கிறது, ஆனால் அந்த உணர்வுகளுக்கெல்லாம் அவர் மரியாதை கொடுக்காமல் எப்பொழுது பார்த்தாலும் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார், எப்பொழுது பார்த்தாலும் இரவு நேரத்தில் நின்று வணங்கிக் கொண்டிருக்கிறார், நான் என்ன செய்வது? உங்களிடத்தில் சொன்னால் இதற்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் நான் இதை சொன்ன உடனே இதை என்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டதே, உன் கணவரை வர சொல் என்று சொன்னவுடன் அந்த கணவர் அழைத்து வரப்படுகிறார். இப்பொழுது அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், சுரைஹ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் என்ன நடந்திருக்கும் என்பதை என்னை விட நீங்கள் தான் மிக சரியாக யூகித்து ஒரு முடிவு சொன்னீர்கள், அதனால் இவர்கள் விஷயத்தில் நீங்களே தீர்ப்பளியுங்கள் என்று சொல்லி அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் தீர்ப்பளிக்கக்கூடிய பொறுப்பை அலி ரலியல்லாஹு அலியின் தலைவாசலாக இருந்த அலி ரலியல்லாஹு அவர்கள் சுரைஹ் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் ஒப்படைத்தவுடன் சுரைஹ் ரலியல்லாஹு சொன்னாங்க, அந்த கணவரை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் நோன்பு வையுங்கள், தவறில்லை, இரவெல்லாம் நின்று வணங்குங்கள், தவறில்லை, நல்ல காரியம்தான். எப்படி பெருமானாருடைய காலத்தில் அபூ தர்தா என்ற சஹாபி இரவெல்லாம் நின்று வணங்குபவராகவும் பகலெல்லாம் நோன்பு நோற்பவராகவும் இருப்பதை பெருமானார் அதற்கு பிறகு கூப்பிட்டு கண்டித்தார்களோ, அதே மாதிரி சொன்னார்கள். சுரைஹ் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் ஒரு வழி சொல்லுகிறேன், நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், 3 இரவுகள் வணக்க வழிபாடுகளில் தங்கினீர்கள் என்று சொன்னார், 4வது இரவை உங்களுடைய மனைவியோடு முழுமையாக நீங்கள் கழியுங்கள். 3 நாட்கள் நோன்பு வைத்தீர்கள் என்று சொன்னால் 4வது நாளை உங்களுடைய மனைவியோடு செலவழிப்பதற்கு நீங்கள் பயன்படுத்துங்கள், இதுதான் சரியானதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு, இதை நான் சுயமாக சொல்லவில்லை, குர்ஆனில் இருந்து சொல்லுகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள் என்றால், இஸ்லாம் ஒரு ஆணுக்கு 4 மனைவியரை மணமுடித்துக் கொள்கிற உரிமையை வழங்கி இருக்கிறார். ஒன்றுக்கு மேற்பட்டு 4 மனைவியர் வரை மணமுடித்துக் கொள்ளலாம். இந்த 4 பேரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது என்றால், இரவு நேரத்தை யாராவது ஒரு பெண்ணோடு கழித்தார் என்று சொன்னால் மறுநாள் இன்னொரு பெண், மறுநாள் இன்னொரு பெண் என்று 4 நாளைக்கு ஒரு முறை அந்த பெண்மணியிடத்தை சுற்றி வருகின்ற வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இரவை அவர்களோடு முழுமையாக கழிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அல்லவா? அப்படியானால் ஒரு பெண் அதிகபட்சமாக தன்னுடைய கணவனை பிரிந்திருப்பதற்கு 3 நாட்கள் இடைவெளி என்பதை மார்க்கம் தீர்மானித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் ஊரில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதிகபட்சமாக
3 நாள் தொடர்ந்து நீங்கள் இரவுல வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டீர்கள் என்றால் ஒரு நாள் உங்களுக்கான உங்களுடைய மனைவிக்கான நேரத்தை ஒதுக்குகின்ற வழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய தீர்வு என்று அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னிலையில் சுரைக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீர்ப்பு சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். எந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக இஸ்லாத்திற்கு வந்தார்களோ அதே சுரைக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனி அந்த பார்வையின் மூலமாக குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டம் சார்ந்த நீதி சார்ந்த அந்த விஷயங்களை அவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்ததன் காரணமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத விஷயத்தை கூட புரிந்து கொண்டு தீர்ப்பு சொல்கிற அளவிற்கு நீதித்துறையில் தலை சிறந்தவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் சுரைக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி அழுது கொண்டே வந்து ஒரு புகாரை சொல்லுகிறார். இன்னொரு நபர் குறித்த புகாரை சொல்லுகிறார். இந்த மாதிரி நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அழுது கொண்டே வந்து சொல்லுகிற போது பக்கத்தில் இருப்பவர் சொல்லுகிறார், இந்த பெண்மணி எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த மாதிரி அழுது கொண்டே வந்திருக்கும் என்று அவர் அனுதாபப்படுகின்ற போது சுரைக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அழுகையை மட்டும் வைத்து நீங்கள் நீதத்தை தீர்மானித்து விடாதீர்கள். ஒருவன் அழுது கொண்டே வந்து ஒரு புகாரை சொன்னான் என்றால் அவன் நியாயமாகத்தான் இருக்க முடியும் என்பதற்கு அந்த அழுகையை நீங்கள் தீர்மானமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணற்றில் தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய தந்தையிடத்திலே வந்து ஒன்றுமே தெரியாதவர்களை போன்று நாடகம் ஆடுகிற போது அவர்கள் எப்படி வந்தார்கள் என்பதை குர்ஆன் பதிவு செய்கிற போது அழுது கொண்டே வந்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்படியானால் அழுகை என்பது ஒருவன் நியாயமான என்பதற்கான ஆதாரம் கிடையாது. நீதிபதி பொறுப்பில் இருப்பவன் அழுகையோ அனுமானத்தையோ அல்லது தனக்கு தோன்றியதையெல்லாம் வைத்து தீர்ப்பு சொல்ல முடியாது. ஒருவர் சொன்னார் அல்லவா, எனக்கு இந்த தீர்ப்பு எப்படி தீர்ப்பு சொல்வது என்று தெரியவில்லை, நான் தனியாக அறையிலே போய் உட்கார்ந்தேன், கடவுள் என்னிடத்திலே தோன்றினார், அவருடைய மனசில் போட்டதை வைத்து இந்த மாதிரி தீர்ப்பு சொன்னேன் என்று சொன்னார் அல்லவா. அதுவெல்லாம் ஒரு நீதித்துறைக்கான நபருக்கு அழகல்ல, ஒரு நீதிபதிக்கு அழகல்ல. தீர விசாரித்து தீர்ப்பு சொல்வதுதான் அழகை தவிர அழுகையை பார்த்து நீதி அநியாயத்தை தீர்மானிப்பது ஒரு சரியான நீதிபதிக்கு அழகல்ல என்று சுரைக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ விஷயங்களில் அவர்களுடைய நீதித்துறை சார்ந்த செயல்பாடுகள் இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், இஸ்லாம் பல்வேறு மனித இதயங்களை ஈர்ப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட பல கட்டங்களில் இஸ்லாம் போதித்திருக்கிற நீதி நேர்மை என்ற அந்த தன்மை மனித இதயங்கள் ஈர்க்கப்படுவதற்கு பல இடங்களில் காரணமாக இருந்திருக்கிறது என்பதற்கு சுரைக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எனவே ஜூலை திங்கள் 17ஆம் நாள் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச நீதி தினம் என உலக அளவிலே அனுஷ்டிக்கப்படுகிறது. அதன் நோக்கம் என்னவென்றால் நீதி நேர்மையை குறித்த கருத்தியலை மனித இதயங்களுக்கு மத்தியிலே விதைக்க வேண்டும், சட்டத்தின்படி தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற தத்துவத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக உலக அளவில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இஸ்லாம் நீதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது. எந்த மார்க்கம் நீதியை நிலைநாட்டுவதற்காக முக்கியமான அம்சமாக அது ஒரு கட்டளையாக சொல்லி இருக்கிறதோ அந்த மார்க்கத்தை பின்பற்றிய மக்கள் இன்று உலகெங்கிலும் நீதிக்கு புறம்பான விதத்தில் தண்டிக்கப்படுகிற சூழல், அநியாயமாக குற்றம் சுமத்தப்படுகிற சூழல் உலகெங்கிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா நீதியை மதித்து வாழுகிற சமூகத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கியருள் புரிவானாக. உலகெங்கிலும் வாழுகிற மனிதர்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு வாழுகிற மக்களாக, நீதியை நிலைநிறுத்துகிற அரசாங்கங்களாக உலக அரசுகளை அல்லாஹ் தஆலா ஆக்கியருள் புரிவானாக. வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.